அமாவாசை மற்றும் சிரார்த்த தினங்களில் 1008 வித காய்கறிகளை கொண்டு சமைத்து சிரார்த்த உணவு தயாரித்து முன்னோர்களுக்கு எப்படி படைப்பது என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். 1008 காய்கறிகளா என்று பயப்பட வேண்டாம். அமாவாசை மற்றும் சிரார்த்த தினங்களில் சமைக்கப்படும் உணவில் வாழைக்காய் மற்றும் பாவக்காய் அவசியம் இடம்பெறும். இதன் காரணத்தை தெரிந்து கொள்வோம். விஸ்வாமித்திரர் அரச குடும்பத்தில் பிறந்து கடுந்தவம் செய்து ராஜரிஷியாக உயர்ந்தவர். இவர் வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி என்ற பட்டத்தையும் பெற்றார். ஆனால் இந்த பட்டத்தை பெறுவதற்கு முன் விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் பகைமை இருந்தது. ஒருமுறை வசிஷ்டர் விஸ்வாமித்திரரை சந்தித்து தனது வீட்டில் சிரார்த்தம் நடைபெற இருப்பதால் சிரார்த்த உணவு உண்ண வரும்படி விஸ்வாமித்திரரை வேண்டினார். விஸ்வாமித்திரரும் அதற்கு ஒப்புக்கொண்டு தான் சிரார்த்த உணவு உண்ண வருகிறேன், ஆனால் தனக்கு 1008 வித காய்கறிகளை கொண்டு சமைத்து உணவு பரிமாற வேண்டும் என்று கூறினார். இதை கேட்ட வசிஷ்டர் திகைத்து 1008 காய்கறிகளை எங்கிருந்து கொண்டு வருவது, அதை எப்படி சமைப்பது என்று குழம்பி போனார். ஆனால் அவர் அருகிலிருந்த வசிஷ்டரின் மனைவியும் மகா பரிதிவிரதையுமான அருந்ததி விஸ்வாமித்திரரை பார்த்து, சுவாமி, தாங்கள் கூறியுள்ளபடி 1008 காய்கறிகளை கொண்டு சமைத்து தங்களுக்கு சிரார்த்த உணவு பரிமாறுகிறேன், வாருங்கள் என்று அழைத்தார். இதை கேட்ட விஸ்வாமித்திரரும் அதற்கு ஒப்புக்கொண்டு சிரார்த்த தினத்தன்று வசிஷ்டர் வீட்டிற்கு வந்தார். அருந்ததி அவரை வரவேற்று அமரச் செய்து வாயிலை போட்டு பரிமாறத் தொடங்கினாள். முதலில் வாழைக்காய் முதலிய 8 காய்கறிகளை பரிமாறினாள். பின்னர் பாகக்காய் பொரியல், பிரண்டை தொகையல், பலாக்காய் கூட்டு என்று பரிமாறிவிட்டு, சுவாமி, தாங்கள் கூறியுள்ளபடி 1008 காய்கறிகளை கொண்டு சமைத்து பரிமாறி உள்ளேன், தாங்கள் சாப்பிடுங்கள் என்று கூறினாள். இதை கேட்ட விஸ்வாமித்திரர் மிகவும் கோபமுற்று, நான் 1008 காய்கறிகளை கொண்டு சமைக்க சொன்னேன், நீ 11 காய்கறிகளை சமைத்து எனக்கு பரிமாறிவிட்டு 1008 காய்கறிகளை கொண்டு சமைத்தேன் என்று கூறி என்னை அவமானப்படுத்துகிறாய் என்று கூறினார். இதற்கு மிகவும் அமைதியாக அருந்ததி, சுவாமி, தங்களுக்கு தெரியாத சாஸ்திரமில்லை. சாஸ்திரத்தில் பாகற்காய் 100 காய்கறிகளுக்கு சமம் என்றும், பிரண்டை 300 காய்கறிகளுக்கு சமம் என்றும், பலாக்காய் 600 காய்கறிகளுக்கு சமம் என்றும் கூறியுள்ளன. இதனால் இந்த மூன்றும் சேர்ந்து 1000 காய்கறி ஆகிவிட்டது. மீதி வாழைக்காய் முதலிய 8 காய்கறிகள் சேர்ந்து மொத்தம் 1008 காய்கறிகள் இங்கு சமைத்துள்ளன என்று கூறினாள். இதை கேட்ட விஸ்வாமித்திரர் சமாதானமாகி சாஸ்திரப்படி நடந்து கொண்ட வசிஷ்டரையும் அவரது மனைவி அருந்ததியையும் வாழ்த்துவிட்டு சென்றார். மேலும் சிரார்த்த தினங்களில் வாழைக்காய் படைப்பது எதனால் என்றால், நமது குடும்பம் வாழி வாழையாக வளர வேண்டும் என்பதற்காகத்தான். ஆதலால் சிரார்த்த தினங்களில் அவசியம் வாழைக்காய், பாகற்காய், பிரண்டை மற்றும் பலாக்காய் இவற்றிடும் மற்ற காய்களையும் சமைத்து 1008 காய்கறிகளை சமைத்து நமது முன்னோர்களுக்கு படைத்த புண்ணியத்தை பெறுவோம். அமாவாசை மற்றும் சிரார்த்த தினங்களில் சமைக்கக்கூடிய மற்ற காய்கறிகள் அவரைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு, சேப்பங்கிழங்கு, பரங்கிக்காய், பூசணிக்காய், சுண்டைக்காய், நெல்லிக்காய் இவைகளை சிரார்த்த தினத்தில் சமைக்கலாம்.